நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்பீசா, என்ன காரியம் செய்தாய்? சத்பீசா, என்ன கொடுமை இது? மீண்டும் குரூரம் கொண்டாயே. எந்த அழகு என்னை அரக்கனாக்கியதோ அதை காட்டிலும் இந்த குரூரம் என்னை பொறுத்தவரை மேலாகும். அரக்கத்தனத்தால் தான் எனக்கு அழகு கிடைத்தது தந்தையே. என்னை மன்னித்தருளுங்கள் பிரஜாபதி. என்னால் சதியை மனம் முடிக்க முடியாது. என்ன கூறுகிறாய் சத்பீசா? மூர்க்கனே, நான் உனக்கு புது வாழ்வளித்தேன், அதை நீ அழித்து விட்டாய். அடியோடு எவரையும் மாற்ற முடியாது என்பதை நிரூபித்து விட்டாய். சதியின் வாழ்வை அடியோடு மாற்ற தாம் முயற்சிப்பது சரிதானா பிரஜாபதி? சதி வாழ வேண்டியது மகேஸ்வரனோடு. உன் பதற்றலை. நான் உன்னை சபிப்பதற்கு முன் இவ்விடத்தை விட்டு சென்று விடு. இவன் மீது நம்பிக்கை கொண்டுதான் பிரஜாபதி பதவி மீது மோகம் கொண்டீர்களா? இவன் உருவத்தால் மட்டுமல்ல, மனதாலும் குரூரமானவன். தங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறேன் அங்கீரசரே. தங்கள் புதல்வனுக்கு எடுத்து கூறுங்கள். ஜட்டன் மூலம் இன்னொரு சிலையை என்னால் வடித்து தர இயலும். நடந்த அனைத்தையும் மறந்து விடுவோம். தங்களுடைய பதில் எனக்கு தேவை. வேண்டுமானால் பிரஜாபதி பதவியின் முழு அதிகாரத்தையும் அளிக்கிறேன். தாம் எதற்காக இவரது சொல்லிற்கு கட்டுப்படுகிறீர்கள் தந்தையே? என்ன அதிகாரத்தை இவர் தரப்போகிறார்? தமக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பது பிரஜாபதியாக இருக்கலாம். ஆனால் பிரஜாபதியாக இருந்தும் தன் அகங்காரத்தை இவரால் ஒழிக்க முடியவில்லை. அகிலத்தவரின் விவாகத்திற்கு ஆதரவு தந்து அணைக்க வேண்டிய பிரஜாபதி இன்று தன் புதல்வியின் விவாகத்தை வியாபாரமாக்குகின்றார். பிரஜாபதியாக வாழ்ந்தும் தன் புதல்வியை வேதனைப்படுத்துகின்றார். அவளின் ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை. அவ்வாறு இருக்க இவர் தரப்போகும் பதவியில் தாம் என்ன சுகம் காண்பீர்கள்? இப்போது வாழ்வில் தமக்கு இருக்கும் நிம்மதியை கூட இவர் பறித்து விடுவார் என்றே எனக்கு தோன்றுகிறது. இனி ஒரு வார்த்தை கூட கூறக்கூடாது. இந்த மூடனுக்கு தாங்கள் புத்திமதி கூறக்கூடாதா? மூடன் என் புதல்வன் அல்ல, நான் தான். தமது ஆசை வார்த்தைக்கு நான் செவிசாய்த்து விட்டேன்.
நான் சத்பீசனது அறிவுரையை முன்னரே கேட்டிருந்தால் தாங்கள் விரித்த வலையில் விழுந்திருக்காமல் இருந்திருப்பேன். மன்னித்தருளுங்கள் பிரஜாபதி, நான் தம்முடைய வேண்டுகோளை ஏற்க மறுக்கிறேன். என்னுடைய வேண்டுகோளை தாங்கள் ஏற்க மறுத்தீர்கள் என்றால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தங்களது புதல்வன் சத்பீசன் இல்லை என்றால் என்ன? என் மகள் சதிக்கு நான் சுயம்பரம் நடத்துவேன். அந்த சுயம்பரத்தில் என் மகள் அவள் விருப்பப்படி தனக்கேற்ற ஒரு வரனை தேர்ந்தெடுப்பாள். சதி, இதைக் கண்டு நீ வேதனை அடைய தேவையில்லை. உன் விவாகத்தை சிறப்பாக நடத்தி காட்டுவேன். சுயம்பரத்தில் நீ உன் விருப்பப்படி ஒரு வரனை தேர்ந்தெடுக்கலாம். அந்த சுயம்பரம் நாளையே நடக்கும். தம் எண்ணப்படியே நடக்கட்டும். ஆனால் அந்த சுயம்பரத்தில் எவரேனும் வந்து பங்கு கொள்வார்களா? உத்தரவு தாருங்கள். வா மகனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதி, ஜடன் சிவன் என்று நீ அறிவாயா? தெரிந்தும் ஏன் கூறவில்லை? என்னவென்று கூறுவேன்? என்னை சத்பீசனுக்கு மனம் முடிக்க ஈசன் ஜடனாக வருவார் என்று நான் எண்ணவில்லை. நீ என்ன கூறுகிறாய் சதி? நீ தவறாக எண்ணுகிறாய். ஈசன் உன்னுடைய பிரச்சனையை போக்குவதற்கு வந்திருக்கிறார். என்ன? ஆம், நீ நம்முடைய தந்தைக்கு வாக்களித்து சர்வேஸ்வரனுக்கும் உனக்கும் இடையில் இடைவெளியை உருவாக்கினாய். நிலைமை அவ்வாறு இருக்க சர்வேஸ்வரனால் உன்னை எவ்வாறு ஸ்வீகரிக்க இயலும்? ஆகையால் தான் அவர் ஜட்டனாக வந்திருக்கிறார். சத்பீசனுக்கு அழகுருவம் தந்தார். அவர் அக்காரியத்தை முடித்த பிறகு நீதான் ஆதிசக்தி என்று அவர் உனக்கு எடுத்துரைத்தார் சத்தி. அது அவரால் மட்டுமே இயலும். ஆகையால் தான் சத்பீசன் உன்னை நிராகரித்தார். இருப்பினும் தந்தை கோபம் கொண்டு உன்னுடைய சுயம்பர செய்தியை அறிவித்தார். இனி தந்தைக்கு கொடுத்த வாக்கை எண்ணி நீ கவலையுற தேவையில்லை. இது தற்செயலாக நடந்த சம்பவம் அல்ல. இவை அனைத்தும் சிவனது லீலையாகும். ஜட்டனாக ஈசன் வந்திருந்து இந்த அரண்மனையில் இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் விரட்டி அடித்து விட்டார். என்ன? அவர் என்னை காப்பாற்றுதான் இங்கு வந்தாரா? ஆனால் நான் அவரை அவமதித்து விட்டேன் அக்கா. மீண்டும் மீண்டும் அவரை அவதூறு செய்து விட்டேன். அவரிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இக்கணமே அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். சிற்பியே, சிற்பி எங்கே? தேவி, சிற்பி ஜடன் சென்று விட்டார். என்ன?
என்னுடைய நலனுக்காக வந்தீர்கள், என்னுடைய இன்னலை போக்க வந்தீர்கள். ஆனால் நான் தம்மை புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன். தம்மை வார்த்தைகளால் மீண்டும் மீண்டும் அவமதித்தேன். ஆனால் நான் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கூட தராமல் சென்று விட்டீர்கள். ஏன் மகேஸ்வரா, ஏன் இந்த பெண்ணை எவ்வாறு வேதனையுற செய்தீர்கள்? எப்பொழுதும் என்னிடத்தில் ஏன் இப்படி இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள்? காரணத்தினை கூறுங்கள். ஏன் எனக்கு இரக்கம் காட்ட மறுக்கின்றீர்கள்? காரணம் கூறுங்கள். என்ன காரியம் செய்தீர்கள் பிரபு? மாதா சதியை ரட்சிக்க தாம் மனித உருவம் தரித்தீர்கள். ஆனால் முழு பலனும் கிடைக்கவில்லையே. தாம் தம்முடைய சிலையை மட்டும் வடித்து அவ்விடத்தை விட்டு விலகினீர்கள். தமது சிலை அங்கிருக்க தாம் இங்கிருக்க பலன் என்ன ஈசனே? காரணம் என்ன பிரபு? தேவியை அழைக்காமல் தாம் ஏன் வந்தீர்கள்? தம்முடைய எண்ணம் தான் என்ன கூறுங்கள் பிரபு. மனித உருவம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எதற்காகத்தாம் வனத்தில் இவ்வாறு அலைந்து திரிகிறீர்கள்? வேண்டாம் வேண்டாம் பிரபு, வாருங்கள், நாம் கைலாயம் சென்று விடுவோம். இனி பயனொன்றும் இல்லை. வாருங்கள், சென்று விடலாம் பிரபு. இவ்விடம் நாம் வந்த காரியம் இன்னும் முடியவில்லையே நந்தி. இந்த ரூபத்தின் அவசியம் உனக்கும் எனக்கும் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை விடுத்து நாம் செல்லும் முன்னால் ஒருவரிடம் உத்தரவு பெற வேண்டும் அல்லவா? உத்தரவா? யாரிடம்? மாமா, 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 தாம் பிரஜாபதியின் அரண்மனையை விட்டு புறப்பட்டு விட்டதாக கேள்விப்பட்டேன். எங்கு செல்கிறீர்கள் மாமா? என்னிடம் கூற மாட்டீர்களா? என்னையும் தம்மோடு அழைத்து செல்லுங்கள். தாம் இல்லாமல் நான் வாழ மாட்டேன். கவலை வேண்டாம் சுகந்தா, உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். எப்போதும் இங்குதான் இருப்பேன். உன் அருகிலேயே இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறாய் சத்தி? ஒன்றுமில்லை தந்தையே, ஒன்றுமில்லை.
ஜடன் சிவன் உருவத்தை மிகவும் அழகாக வடித்திருக்கிறான். உண்மைதானே சதி? நான் சிவனை தவறாகத்தான் எண்ணியிருந்தேன். ஆனால் இந்த சிலையை காண்கையில் அந்த எண்ணம் தவறோ என்று தோன்றுகிறது. வாயிற்காப்பாளனாக நிற்கும் தகுதி சிவனுக்கு இருக்கிறது. ஜடன் யாரிடமும் கூறாமல் சென்று விட்டதாக கேள்விப்பட்டேன். பரிசையும் பெறவில்லை. கலைஞர்களின் சுபாவமே அப்படித்தான். ஜடன் சிவனை வெறுப்பவன் போல்தான் தோன்றுகிறான். அப்படி இருப்பவனால் தான் இப்படி ஒரு சிலையை வடிக்க முடியும். கவலையே, உனக்கு நடக்க இருந்த விவாகம் நடைபெறவில்லையே என்று வேதனை அடைகிறாயா? நீ வேதனை அடைய தேவையில்லை மகளே. நாளையே உன் சுயம்வரம் நடக்கும். விரைவில் விவாகமும் நடக்கும். தந்தை மீது நம்பிக்கை கொள். ஈசன் என்னை காணவே இங்கு வந்தார். ஆனால் என்னை காணாமலேயே அவர் சென்று விட்டார். நான் மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பு கூட அவர் தரவில்லை. நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன் அக்கா. அவதூறான வார்த்தைகள் பேசி இருக்க கூடாது. மனம் நடுங்குகின்றது. அவரை இழந்து விட்டேனோ என்று தோன்றுகின்றது. இனி நான் என்ன செய்வேன் அக்கா? என்ன செய்வேன்?